நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். கடைசியாக பார்த்தா நம்ம கௌதம் வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் வந்து இப்போ ஒழுங்காக திருப்பி எண்றீங்களா, இல்லைன்னா நான் வந்து போலீஸை கூப்பிடவா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்திரா சொல்கிறாங்கல்ல. சரின்னு சொல்லிட்டு அந்த எண்றவங்கலாம் பயந்துட்டாங்க. மேடம் இருங்க மேடம், எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை, நாங்கள் எண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எல்லாத்தையுமே அந்த பெட்டிக்குள்ளே போட்டு ஃபஸ்ட்லேருந்து கள்ள ஓட்டு எது நல்ல ஓட்டு எது எல்லாத்தையுமே பிரித்து எண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ஓட்டு எண்றவங்க வந்து எல்லாத்தையுமே மன்னிப்பு கேட்குறாங்க. எல்லோரும் வந்து எங்களை மன்னிச்சிருங்க, எங்களோட கவனக்குறைவால் தான் இந்த ஓட்டு வந்து தப்பாக எண்ணி ரிசல்ட்டை தப்பாக சொல்லியிருக்கோம். அதனால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் இப்போ எண்ணி முடிக்க போகிறோம், முடித்தோடனே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி முடிச்சிடுறாங்க. எண்ணி முடித்த உடனேயும் இப்போ வந்து ரிசல்ட் எல்லாமே வரப்போகுது, எல்லா ஓட்டுமே நாங்கள் வந்து எண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு இப்போ யார் இருக்காங்கன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 500 ஓட்டுக்கிட்ட வந்து நம்ம கௌதம் பெற்று அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. நம்ம இவர் இருக்கார்ல கதிர் வந்து ஒரு 100 ஓட்டு தான் வாங்கியிருக்காரு. அவர் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் மொத்தம் பதிவாகியுள்ள எண்ணிக்கை ஓட்டு வந்து 600 சொச்சம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே எல்லாருக்குமே பயங்கரமான சந்தோஷம். கதிருக்கும் ஜெயாக்கும் வந்து ஒன்றுமே என்ன பேசுகிறதுனே தெரில, இப்படி ஜெயிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இந்திராவெல்லாம் டக்கு டக்குன்னு வந்து கட்டி பிடிச்சி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து போர்டில் இருக்கிற மெம்பர் வந்து சொல்கிறாங்க, நம்ம கதிர் ஏஎம்டி தான் இந்த எலெக்ஷனில் வந்து வின் பண்ணியிருக்காரு, அவர் தான் கமிட்டியோட தலைவர் அப்படிங்கிற மாதிரி உடனே எல்லாருமே கொண்டு வந்து மாலை போடுறாங்க, கை தட்டுறாங்க. நம்ம கௌதமுக்கு வந்து எல்லாருமே கை கொடுத்து விஷ் பண்ணுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. கௌதம் இந்திரா பயங்கரமான சந்தோஷத்தில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கதிருக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில, என்னடா அவன் வின் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. டக்குன்னு ஜெயாவுக்கு வந்து கோவம் வருது. இவங்க செலிப்ரேட் பண்ணுறதை பார்த்தோன்னே ஜெயாவுக்கு வந்து பொறுக்க முடியல. உடனே வந்து வா, இந்த இடத்த விட்டு நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரை வந்து அந்த இடத்துல வந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம இந்திரா கௌதமெல்லாம் அதெல்லாம் கண்டுக்காமல் அவங்க வரல நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.